Hello friends, welcome to my channel Sport PC போங்க friends. பொறுத்தோன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீசன் 1 எபிசோட் 2 போம். நம்ம லீஃப்ல முன்னே இருந்த மாதிரி தான் இல்லை, இப்போ நல்லா சயின்டிஃபிக்காக மாறி வருது. அப்போ அகாடமியும் அப்படியே புதுசாக மாறிட்டு வருது. நிறைய கோச்சிங் கிளாஸஸும் நடக்கலாம். இப்போ நிறைய நிஜுட்சு கிளாஸஸ் நடக்கு. அப்படியே நம்ம தலைவன் போர்த்தோ அமைக்காங்க. இனிமேல் இங்கே தான் என் கைவேசியை காமிக்கணுமா நம்ம போட்டு சொல்லிட்டு வரான். அவன் சீக்கிரம் அவனை பாட்டு நீ முட்டாளா, இப்போ தான் 2 வாரம் சஸ்பெண்ட் ஆகிட்டு வந்திருக்கேன், நீ கொஞ்சம் ஒழுங்காரு, உன்னை பற்றி நிறைய பேர் வதந்தியை பரவிட்டிருக்காங்கன்னு சொல்கிறான். போர்த்தோ அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் போகிறான். அவன் ஒரு பையன் பார்த்து இவெல்லாம் இன்னும் அகாடமி தூக்கலையான்னு சொல்லியிருக்கான். வேற யாரும் இல்லையே, சாயினோட பையன் தான். அகாடமியில் எல்லாரும் ஒகாகியோட பையனான்னு பேசியிருக்காங்க. நான் போர்த்தோ நான் தான் போர்த்தோ உசுமாக்கி உங்களை பாட்டில் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சிக்கலாய் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியான்னு கேட்கான். நான் போர்த்தோன்ட்டு டெங்கிட்ட இது எங்கள் பிளேஸ் எங்கன்னு கேட்கான். நீ எங்கன்னு உட்காருன்னு அவன் டெங்கி சொல்கிறான். போர்த்தோ டெங்கி சிக்கலாய் 3 பேரும் ஒரே இடத்துல உட்காடுறாங்க. அடுத்து போர்த்தோ சொல்கிறான், அப்பா நான் எங்கள் அம்மாவோட தொலைலேருந்து 2 வாரம் ஹோம் ஒர்க் நிறைய பண்ண சொன்னாங்க அப்பா தப்பிக்கேன்னு சொல்கிறான் போர்த்தோ. ஆனால் அவன் தானே போர்த்தோ எப்படி இந்த மாதிரி வேலையை பற்றி தண்டிக்கப்படாமல் இருக்கான்னு பேசியிருக்காங்க அந்த பசங்க. அதுக்கு நம்ம டெங்கி பார்க்கான். அது சிக்கடா நீ கவலைப்படான்னு சொல்கிறான். அதை பற்றிலாம் எனக்கு இஷ்டம் இல்லை, அவங்க பேசிட்டு போட்டோம் நம்ம பொறுத்தோ சொல்கிறோம். நம்ம சிக்கடாயிட்ட பொறுத்தோ என் நோட் தரியா இன்னும் இன்கம்ப்ளீட் முடிக்கலான்னு கேட்கான். நான் சிக்கடாய் தர மாட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு புக்கு தரன்னு பொறுத்தோ பின்னாடி ஒரு 3 பொண்ணுங்க. அந்த நடுவில் இருக்கிற பொண்ணு சோஜி கருவோட பொண்ணு தான். 3வது இருக்கிற கண்ணாடி பொண்ணு சாசுகி சாஸ்குராவோட பொண்ணு தான். உனக்கு பொறுத்தோ தெரியுமான்னு கேட்கான். எனக்கு அவங்க எங்கள் அப்பா அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், எனக்கு அவனை பற்றிலாம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சரதா சொல்கிறோம். பொறுத்தடா இப்படி ஆனால் அவங்க அப்பா ரொம்ப அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் கேட்ட நம்ம இனோஜின்னு ஹொகாவியோட பேரை வச்சு அவன் ஏமாத்திருக்கான்னு சொல்கிற இனோஜின்னு நம்ம சுமேரை கட்டுறா. இனோஜின் திமுறா நான் உனக்கு மட்டும் தான் கேட்குற மாதிரி சொன்னேன்னா கத்தி சொல்லலையான்னு கேட்க சுமேரி அலறா. சிக்கடாய் இனோஜின்னு அமைதியாருன்னு சொல்ல இன்னோஜின் சாரி நான் யார்த்தையே திரும்பி போயிட்டேன். இங்கே எல்லாரும் அப்படிதான் நினைக்காங்க. இன்னோஜின் யாராவது அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு ஜெயிலுக்கு போகாமல் இருப்பாங்களா? நீ போகலையே. நம்ம டெங்கி இன்னோஜின் அமைதியாருன்னு சொல்ல சிக்கடா அவனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படிதான் இவன் இன்னோஜின் பொறுத்தோ போட்ட நல்லா இருக்கியான்னு கேட்க பொறுத்தோ நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்க சிக்கடா யோசிக்க இவங்க நம்ம எல்லாரும் நண்பர்கள் தானே, நம்ம அப்பா எல்லாரும் நண்பர்கள் தானேன்னு நான் மோசமாக ஒன்றும் பேசுகிறேன்னு இவன் சொல்ல ஜோஜோ ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல நம்மளோட அப்பா எப்படி இருக்காங்க எனக்கு முக்கியம் இல்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமான்னு அவன் கை கொடுக்க இன்னோஜின்னு தட்டி விட்றேன். நான் நம்புறதுக்கு நீ கரெக்டான ஆள் இல்லைன்னு நான் இவன் சொல்ல சுமேரி சாரின்னு கேட்கா. ஒன்றாவே படிப்போன்னு இன்னோஜின்னு சொல்ல அப்படியே அகாடமி டீச்சர் வராங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சீனோ. நம்ம அகாடமி டீச்சரை பார்த்து இன்னோஜின் அங்கே போய் உட்கார்ந்தா. அடுத்து நம்ம போர்த்து ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஜம்ப் பண்ணி தாவி குதிச்சு எல்லாமே. அடுத்து சீனை சொல்கிறான் இது போதும் பொறுத்தோ முடிஞ்சிடுச்சின்னு சொல்லலாம். நம்ம சீனா எல்லாரோட பலமும் பலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறான். அடுத்த வாட்டி உண்மையான ட்ரைனிங் அனுப்போன்னு நம்ம சீனை சொல்கிறோம். நம்ம டெங்கி நீங்கள் தான் 2வது பிளேஸு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்காங்க. நான் அப்புறம் யார் ஃபஸ்ட்டு பிளேஸுன்னு நம்ம பொறுத்தோ கேட்க இவாபி யூனோன்னு போட்டிருக்கு. இவாபி யூனோவான்னு பொறுத்தோ இப்போ சண்டை போடுவான்னா கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு நம்ம சரி நம்ம பொறுத்தோ சொல்கிறான். இப்போ அகாடமியை இப்போ சிக்கடாய் டெங்கி பொறுத்தோ எல்லாரும் வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பசங்களை பார்த்து லட்சி நம்ம ஒன்றா சாப்பிடலாமான்னு கேட்கும்போது அந்த பசங்க நாங்கள் செட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே போகிறாங்க, ஓடி போகிறாங்க. அவனை பற்றி அப்புறமா பார்ப்போம். நம்ம பொறுத்தோ சிக்கடாயை பார்த்து நம்ம பொறுத்தோ நம்ம சாப்பிடலாம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு உள்ள ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா இது நம்ம டெங்கி சொல்கிறான். இவன் தான் இவாவி யூனோன்னு சொல்கிறான். இவன் 2 வாட்டி கிராஜுவேஷன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கேன். நம்ம சிக்கடாஜியில் சீனியர் அவங்கள பாட்டில் சந்தோஷம் நம்ம பொறுத்துக்கலாம். ஹொகாகியோட பையன்ட்டெல்லாம் பேச மாட்டேன்னு இவாபி சொல்கிறான். என் தந்தை எங்கள் அப்பா யாருன்னு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறான். ஏன் உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்கான். உங்கள் அப்பாவோட பவரை யூஸ் பண்ணிடுறேன்னு தூக்கி எரிஞ்சிடுறான். நான் பொறுத்த உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வாங்கன்னு அந்த இவாபி உனக்கு சொல்ல நான் உன் இடத்துல இருந்தால் சண்டை போட மாட்டேன்னு டெங்கி சொல்லுவேன். அவன் ரொம்ப பவராக இருக்கான், ஆசிரியர் கூட வியந்தாங்க. அவன் எப்படி கிராஜுவேஷன் எக்ஸாமில் தோணுதான்னு கேட்கான். டெங்கி அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு கேள்வி. உங்களை மாதிரி இவங்க தான் அகாடமி டீச்சருக்கு பயப்படுவாங்கன்னா அப்படி இல்லைன்னு அவன் சொல்கிறான். இப்போ உள்ள நம்ம ஹொகாகே தான் எல்லாரோட ஸ்ட்ராங்கு, ஆனாலும் நிஞ்சா தான் இப்போ எல்லாமே முக்கியம்னு அவன் சொல்ல. ஆமாம் இது தப்பு தான்னு எல்லாரும்
ஏழாவது ஹோக்காக்கு பீஸை மட்டும் தான் கொண்டு வரணும்னு நினைக்காரு நம்ம டெங்கி சொல்ல. இவன் அவன் வந்து அமைதியாருன்னு கத்துறான். பலவீனமானவா அமைதியாக தான் இருக்கணும்னு நம்ம இவன் சொல்றான். எல்லாரும் பார்க்காங்க. இவங்க அமைதியாரு பொருட்டோ அப்படிதான். பொருட்டோ சக்தியில் அவனுக்கு. அடுத்து நம்ம டெங்கி வந்து போர்த்தோ அப்படி இல்லை, போர்த்தோ ரொம்ப நல்லாவேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம இவாபி கேட்கான். அடுத்து டெங்கியை கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான். சக்தியால் அவங்களாம் என் கூட பேசவே கூடாது, என் கூடக்கு சண்டைக்கு வந்துட்டு நீ பேசுன்னு. அப்படியே போர்த்தோ கிக்கு விட்டுட்டு ஸ்டாப் பண்ணு, நான் வரேன், நான் அவங்க கூட சண்டைக்கு வரேன். போர்த்தோ சொல்கிறான், இங்கேருந்து நான் சண்டை போட வேணாம்னு நினச்சேன், நான் நீ சண்டை போட வச்சுட்டேன், இவங்க கூட சண்டை போடாமல் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். அடுத்து நம்ம ஈவாபி வந்து சிரிச்சுட்டே சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லுவான். இப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காங்க. சண்டைக்கு கூப்பிட்டோனே, பொறுத்த சண்டைக்கு கூப்பிட்டோனே இப்போ 2 பேரும் வராங்க. யாருன்னு பார்த்தா சீனோவும் ஆங்கோவும். ஆங்கோ சீனோ பார்த்து சீனோ சென்சேன்னு கூப்பிட சீனோ சொல்கிறான், அவனோட டெய்லி டீச்சராக இருப்பேன், கிளாஸ் டீச்சராக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. நம்ம ஆங்கோ சொல்ல, நான் நல்லா பார்த்துக்குவேன் நம்ம சீனோ சொல்ல. இப்போ இதான் என் வேலை நம்ம சீனோ சொல்ல. 2 பேரும் போகிறாங்க. சீனோ கிளாஸ்க்கு போனோன்னே கத்துறான், இன்னும் யாரையும் காணோன்னே. ஆங்கோ வந்து பார்க்கா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கே நம்ம சீனோ கேட்க. 2 பேரும் சண்டை போட போகிறாங்களா, 2 பேரும் சண்டை போட போகிறோம் நம்ம சுமேரி 2 பேரும் சண்டை போட போகிறாங்களா ஆச்சரியமாக இருக்கா. அதுக்கு என்ன அவங்க இது ரொம்ப போர் அடிக்கிறே சாரதா, உனக்கு உனக்கு பயமாக இருக்கான்னு நம்ம இவாபி கேட்க, எனக்கு பயமாக இல்லை, இந்த ட்ரைனிங் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு பொறுத்த சொல்கிறான். எல்லாருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரூல்ஸு, அகாடமி ரூல்ஸை சொல்லுங்க. கவாடப்பட்டா இந்த ராடை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இது யூஸ் பண்ணால் நீ செத்துருவேன் இவாபி சொல்ல. சண்டையை பட்ட டெங்கி இது ஏன் தப்புதான்னு சொல்ல, சீக்கிரம் அதெல்லாம் தப்பு இல்லை, இப்படி தான் எப்படி மறுபடியும் தண்டிக்கப்பட போறான்னு சோகமாக சொல்கிறான். வருவான்னு நினைக்கல, எப்படியும் தோக்க தான் போறான்னு நம்ம இன்னோஜின்னு சொல்ல. அவன் ஒரு கோலம் இல்லை, அவன் ஒரு முட்டாள்னு இன்னோஜின்னு சொல்ல. இப்போ டெங்கி பக்கம் சண்டை ஆரம்பிச்சுட்டு சுருக்கி நடத்து வீச பொறுத்து பாஞ்சு வைக்கான். அவன் டாட் பண்ணி சண்டை போகிறான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இவன் ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு அப்படியே சொல்கிறான். அப்படியே கையை பிடிச்சி தலைகீழ் தொங்க விட்டு இது என்கிட்ட யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பொறுத்து தூக்கி எரிஞ்சிடுறான். பொறுத்த பறந்து போய் முட்டிடுறான். அங்கே போய் பொறுத்தோன்னே எல்லாரும் என்ன முடிஞ்சிட்டா இவாபி சொல்ல, பொறுத்தோ இப்போ எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சு நீ என் ட்ரெஸ் அழுக்காகிட்ட நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறான் பொறுத்தோ. ஜோஜோ வந்து சாரதாட்ட நீ என்னமோ கவனிக்க மாட்டேன் நினச்சி கவனிக்க நல்லான்னு சொல்கிறான். எப்படியா இருந்தாலும் அவன் தோக்க போகிறான் அப்படின்னு நம்ம ஜோஜோ சொல்ல பற்றி எனக்கு தெரியாதுன்னு சாரதா பார்க்கா. போகிறத சுரிக்கன் எடுத்து வீச நல்லா இருந்துன்னு நம்ம இவாபி சொல்ல, இவன் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஓடின்னு மறுபடியும் சுரிக்கனை வச்சு குணாயை வச்சு அவன் எடுத்துடுறான். இவன் போகிறத கீழே தூக்கி எரிஞ்சிடுறான். இவன் மேலே கிக்கு விடுறான். பார்த்தா சேடக்லோன்னு இப்போ வந்து கிக்கு விட்றான். ஆனால் டிரான்ஸ்லேஷன் துச்சு பொருட்டோன்னு எல்லாரும் கத்துறாங்க. எங்கே இருக்கான்னு நம்மள பொறுத்தோக்கு தெரியல. போர்த்தோ பின்னாடி இருக்கான். இவன் போர்த்தோ பிடிச்சிடான், காலத்தை நெரிக்கான் அவன். அதுவும் சேடக்லோன் ஜுட்ஸு. இவன் போர்த்தோ போய் நீ ஏமாட்டியான்னு கேட்கான். பண்ணுற சேடக்லோன் ஜுட்ஸு ரொம்ப நல்லா இருக்குன்னு இவாபி சொல்ல, வந்து நல்ல சக்கராவும் இருக்கு அப்படின்னு இவாபி சொல்கிறான். இதை கேட்டு டெங்கி சக்கரானா என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்க, அது எனக்கு ஒன்றும் புரியல. சக்கரா தான் ஃபர்ஸ்ட்லேருந்து கையில் தான் யூஸ் ஆகும் நம்ம சிக்கடா சொல்லலாம். இப்போ சேடக்லோன் 4 சேடக்லோன் இருக்கு, அதில் ஒன்று தான் பொருத்தோ. இவன் ஓடி வராங்க. இவன் காலேஜும் அடித்து ஒரு சேடக்லோன் முடிச்சுட்டான். இவன் 2வது முடிச்சுட்டான். 3வது தூக்கி வீசி நான் முடிச்சுட்டான். இப்போ பொருத்தோ இருக்கான். பொருத்தோ கதை முடிஞ்சுன்னு நான் சொல்ல மறுபடியும் சேடக்லோன் ஜூட்ஸ் போடுறான். இந்த சேடக்லோன் ஜூட்ஸ்க்கெல்லாம் என் வேலைக்கு என்ன போட்டுட்டுனா அவன் முன்னாடி நல்லா நிஞ்சுட்ஸு கற்றுருக்கான் இவாபி அப்படி சொல்கிறான் சிகவாடாகிட்ட. ஐயோ பொருத்தோ நிலைமை பார்த்தா பாவமாக இருக்குன்னு யோசிக்காங்க. இவாபி அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது அந்த புகழில். இப்போ தட்டி விட்றான் ஒரு சேடக்லோன் தோட்டுட்டு. இப்போ பார்க்காங்க. இப்போ பொருத்தோ வாரான், எல்லாத்தையும் தட்டி விட்ரு. இப்போ கடைசியாக பொருத்தோ மட்டும் வாரான். பொருத்தோன்னு கட்டுறாங்க. பொருத்தோ அப்படி தோக்க தான் போகிறான் இன்னோஜின்னு சொல்ல, சுமாரி பொருத்தோக்கும் அப்படி சொல்கிறான். பொருத்தோ குத்திரான் மூஞ்சில்.
பலமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க யாருக்கும் நான் அடி பண்ணிக்க மாட்டேன்னு நம்ம போர்த்தோ ஹோக்காகே எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஹோக்காகேலாம் வேஸ்ட்டுன்னு அப்படி தரக்குறைவா பேசிட்டு இருக்கான் இவாபி. ஹோக்காகேக்கு பவர் இருக்கனால அவங்களால ராஜ்யத்தை நல்லா பார்த்துக்க முடியும். ஆனாலும் அவங்க வேஸ்ட் தானே இவாபி இவாபி வந்து நான் நிஞ்சிட்ஸை தவிர எல்லாரும் தோற்று தானே என்னால் பாஸ் ஆக முடியாது, அதனால நான் தோற்று தான் போகிறேன்னு அப்படி மோசமாக இருக்குன்னு நம்ம பொறுத்து அவனை பார்த்து சொல்ல, அதுக்கு என்னன்னா இதோட தாவி குதிக்கி போரோட்டோலாம் அடிக்கான். டைஜுட்ஸ்ல நல்லா இருக்கான், அவனை தோக்கடிப்பேன்னு முடிவோட தான் வந்திருக்கேன்னு சொல்றான். இப்போ பொருத்தோ தூக்கி எரிஞ்சிடான், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்றான். பொருத்தோ இவாவை பற்றி நான் அவன்கிட்ட தோக்க மாட்டேன்னு சொல்லி அவன் மறைஞ்சு போறான். எங்க போனான்னு பார்த்தா மேலே நிற்கான். பொருத்தோ நான் இங்க இருக்கேன்னு சொல்ல சுருக்கன் எடுத்து வீசுறான். நீ ஒரு கழுதைன்னு பொருத்தோ பார்த்து சொன்னோடனே குத்துறதுக்கு வர அது ஒரு சேடக்ளோனு பார்க்க திரும்பி பார்க்கவும் ஒருத்த பின்னாடி வந்து வயிற்றுல தலையில கழுத்துல எல்லா பக்கமும் குத்துறான். அப்படியே கீழே விழுந்துடுறான் இவாவி. அப்படியே எந்திக்கான் மெதுவா. நீ எல்லாரையும் மாதிரி தான், எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா நீனும் இங்கே தான் வருவ அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பார்க்காங்க. அவன் கட்டுறான், குழப்பத்தை நிறுத்தி, நீ உதவாக்கற, நான் உனக்கிட்ட தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராடை எடுத்து கீழே தரையில ஒரு கோடு போட்டேன்னு தரை அப்படியே பிளந்து வருது சூறாவளி மாதிரி. நான் சொல்றேன், நான் ஹோக்காகே வர விரும்புறேன், இதான் என் வழி, நான் தோக்க விரும்பல அப்படின்னு சொல்றான். அவன் ராடை எடுத்துக்கிட்டு அவன் அடிக்கிறதுக்கு வர ஒரு வருது. என்ன வருதுன்னு பார்த்தா சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரோல் டிராகன் வருது. அதை வச்சு இனோஜின் பார்க்காங்க. இனோஜின் தான் பண்ணான். இனோஜின் என்ன பண்றேன்னு நான் கேட்க, ராடை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ராடை யூஸ் பண்றேன்னு சொன்னோன்னே இவாவி சொல்றான், சரியா சொன்னேன், நான் ராடை யூஸ் பண்ணேன், இது தப்பு தான்னு சொல்றான். இது தப்பு தான்னு சொல்லணுன்னே நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறான். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சீனோ வந்து பாட்டு சீனோ பொருத்தோன்னு கத்துறான். பொருத்தோ சிரிச்சுட்டே இருக்கான். இப்போ அகாடமியை காமிக்கான். மறுநாள் பார்த்து எல்லாரும் கேட்காங்க, பொறுத்து நம்ம ஒன்றா சாப்பிடுவோமா, ஒன்றா சாப்பிடுவோன்னு. ஒன்றா சாப்பிடுவோம், நானும் வரேன்னு சொல்கிறான். அதே பின்னாடி 3 பேர் பார்க்காங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறா அவ. இது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் சிக்கோன்னு சொல்கிறான் ஒரு பையன். அது ஆனால் சீக்கிரமாக தீந்துரும் அதுவும் சொல்கிறான். இனோஜின் பார்த்து, நீங்கள் சோகமாக இருக்கீங்க இல்லையா, அவன் தனக்காண்டி இல்லை மற்றவங்க எல்லாத்துக்காண்டி தான் போகிறாள். நானே இனோஜின் சொல்கிறேன். டெங்கி அடி வாங்கும்போது யாராவது காப்பாற்ற வந்தீங்களான்னு கேட்கான். அப்படி நான் அவங்க முழிக்கானு பொறுத்து நல்ல வேணும். இப்போ இனோஜின்னு சொல்லுவோம், இவாவி கதவை திறந்து வாரா. இவாவி அப்படியே நடந்து வரான். எல்லாரும் பார்க்காங்க. கீழே வரான். டெங்கி பார்க்கான். எல்லாரும் பார்க்காங்க. பொறுத்த வணக்கம் வைக்கான். வணக்கம்னு நம்ம இவாவும் வச்சுட்டு அப்போ இவாவி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியே டெங்கி ஆச்சணும், என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லணுன்னே ஏன்னா ஹெட் மாஸ்டர் வந்துட்டாரு. இப்போ ஒருத்தர் சிரிக்கான். இனோஜின் பொருட்டோ எல்லாரும் வராங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப். எபிசோட் 3 இன்னும் 3 டேஸ்க்குள்ளே வந்துடும். பாய்.